உங்களுக்கு என்னாச்சுதே? ஏன் தனியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஒண்ணு இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டி இல்லையா? போகல. ஏன் உங்களுக்கு என்னாச்சுதே? அழுறீங்களா? இல்லையே, சும்மா உட்காந்துருக்கேன். இல்லையே, கண்ணுல கண்ணீர் வந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன எவ்வளவு நல்லா தெரியும்? எவ்வளவு நல்லா தெரியும்னா? என்ன உங்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியும்னு கேட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், அன்னைக்கு கேஸ கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான். அப்படியா? ஆமா. உண்மையாவா? ஆமா, உண்மைதான். அதுக்கு எனக்கு ஒண்ணு எப்படி தெரியும்? சொல்லு, யாரவா? யாரவா? சொல்லு. பார், இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணணும், வாழணும், எந்த ஆசை இல்ல. இப்படியேதான் என் வாழ்க்கை போக நினைச்சேன். நீ ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிருக்க. ஆனா இப்ப நான் ஆசை வளர்த்துட்டேன். என்னால இப்ப அதுல மீண்டு வர முடியாது. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு யாரு? ப்ளீஸ் தயவு செய்து சொல்லு. சொல்லு, அவ பேர் யாரு? சொல்லு. இங்க பாரு, நேரா டூட்டில இருந்து அங்கே இப்ப வந்திருக்கேன். பதட்டமா வந்திருக்கேன். சொல்லு, ஏதோ கல்யாணம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எதுவும் இல்ல. ஒண்ணு சொல்லு. என் மேல உள்ள பகையில என்ன பழி வாங்கிறத பொண்ணு தர. பொண்ணுத்தர, வாழ்க்கையோட விளையாடாத பொண்ணுத்தர. உனக்கே தெரியும், எனக்கு இந்த உலக ஆசைலாம் ஈடுபாடே கிடையாது. பொண்ணு, கல்யாணம், காட்சி, மனைவி, பிள்ளைன்னு எதையும் ஈடுபாடு இல்லாம வாழ்ந்துட்டேன். ஏதோ ஆசை வளர்த்துட்டேன். என்னை ஏமாத்தத பொண்ணுத்தர. அந்த பொண்ணு யாரு? சொல்லு. அந்த பொண்ணு யாரு? உனக்கு நல்லா தெரியும். சொல்லு, சொல்லு பொண்ணுத்தர. இங்க பாரு, நான் மிலிட்டரியில உங்ககிட்ட சண்டை போட்டேனே தவிர உன்னை என்னைக்குமே நான் எதிரியா நினைச்சது இல்ல. அதை மனசுல வச்சுட்டு பழி வாங்கிறாத. இங்க பாரு, இப்ப அந்த பொண்ணு மட்டும் யாருன்னு தெரிஞ்சுக்கல, நான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். இப்படியே தான் இருப்பேன். என்ன சாகடிச்சிடாத. சொல்லு. இப்ப மட்டும் நீ இந்த பொண்ணு யாருன்னு சொல்லல, நான் சாகுற வரைக்கும் தனி மரமா தான் வாழ்வேன். அதை நீ பாப்ப, பார்த்துக்கிட்டே இரு. நான் வாழ்ற நரக வாழ்க்கை நீ பாப்ப. பொண்ணு தர, என்ன பழி வாங்காத பொண்ணு தர. வேண்டாம் பொண்ணு தர, சொன்னா கேளு. சொல்ல பொண்ணு தர. இங்க பார், இனியா இன்னொத்தி என்னால நினைக்க முடியாது. நான் காலம் முழுக்க இப்படி தனி மரமா வாழ்வேன். அதை நீ பாப்ப, பார்த்துக்கிட்டே இரு. சொல்ல மாட்டல நீ, சொல்ல மாட்டல நீ. சரிடா, நீ சொல்ல வேண்டாம். அவ யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாம். நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். ஐயோ ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, விளையாட்டு வேலையா கூட சொல்லுவாங்க. அதிக வாழ்க்கையில நிறைவேறிட்டேன். அம்மா, 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 தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா. யாரு பிடிக்காத கருமாச்ச? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். போய் சொல்லாதீங்க. என்ன நீங்க ஒரு மாதிரி சோகமா அந்த மாதிரி இருந்தது? நான் சோகமா இருந்தேனா? இப்போ இந்த ஜெயராஜ் என்னைக்குமே சோகமா இருக்க மாட்டானே. நம்பிட்டேன். இப்போ நீங்க சோகமா தானே இருந்தீங்க? அப்படியா? என்ன பேச்சு ஒரு மாதிரி மாறுது? அப்படியான்னு கேட்டேன். இதுக்கு மேல நான் உட்காரல, நான் கிளம்புறேன். அப்படியா? கிளம்ப வரியா? ஆமா. இன்னைக்கு உங்களுக்கு என்னமா ஆச்சுது? நான் கிளம்புறேன். அது சரி, நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. என்ன பதிலே? உங்களுக்கு என்ன? ஏப்பா, எவ்வளவு நல்லா தெரியும் தெரியுமா? இந்த முண்டக்கண்ணி தெரியாம இருக்குமா? ஜெயராஜ். ஓய், ஜெயராஜ்யா? ஆமா, உங்க பேர் ஜெயராஜ் தானே? அதுக்கு ஜெயராஜ்னு சொல்லிருவா. ஜெயராஜ் ஜெயராஜ் தானே சொல்ல முடியும்? அப்ப நான் ஒண்ணு சொல்லிடுவேன், பாத்துக்க. நீங்க ஒண்ணு சொல்லிருவீங்களா? ஆமா, உன்னை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியும், அத நான் சொல்லிடுவேன். என்ன தெரியும்? தெரியும், அப்புறம் நான் அத நான் சொல்லிடுவேன். குரங்கு. குற்றாலம் தானே? இன்னொரு வாட்டி அப்படி சொன்னீங்க எனக்கு கோவம் வந்துரும். குற்றாலம், குற்றாலம். குற்றாலத்துல எக்கச்சக்கம் குரங்கு கிடக்குமா? அப்படியா? அது நீ குற்றாலத்து குரங்கெல்லாம் ரொம்ப சேட்டை அதிகமா பண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அது வித்தியாசமாலாம் இருக்குமா, விதவிதமா இருக்குமா? அப்படியா? குரங்கு. பாரு, உன் சாயல் கூட அப்படிதான் இருக்கு. பாரு, நல்லா பாரு. குரங்கு, நான் அப்படியே இருக்கேன். கோப்பிடும் போது கொஞ்சம் சாயல் வரதான் செய்யுது. என்ன கோப்பிட்டாப்புளுக்கு? அழகு தேவதை. இப்ப பாரு, குற்றாலம் குற்றாலம்னு சொல்லிக்கிட்டே. அழகு தேவதை.
என்னால முடியாதுப்பா. இல்ல என்னால இன்னைக்கு முடியாது. அத பத்தி எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க தான் சமைக்கணும். அதெல்லாம் முடியாது. நீங்க சமைக்காம நான் விட மாட்டேன். அத்தா முடியாதுன்னு சொல்றல. இன்னைக்கு நீங்க தான் சமைக்கணும். முடியாது. என்ன ஒரு நடிப்பு நடிக்கா? என்ன? கால் வலிக்குதா? என்னெல்லாம் சமைக்க முடியாது. கள்ளத்தனம் பண்றத பாரு. இப்ப என்ன உனக்கு சமைக்கணும் தானே? ஆனா நீங்க சமைக்கணும். சரி இன்னைக்கு வெளில ஆர்டர் போட்டுக்கலாம். நான் காசு கொடுக்க மாட்டேன். சரி நீ கொடுக்க வேண்டாம். என்ன சேட்ட? சரி கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரி. நீங்க சோகமா இல்லல? நீங்க சோகமா இருக்கலல்ல? சரி உங்களுக்கு ஒண்ணு இல்லல? உங்களுக்கு ஒண்ணு இல்லல? தெரியல. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். என்ன? ஒண்ணு இல்ல. சரி நான் வேலை பார்க்க போட்டா போலாம். என்னாச்சு? அதே எனக்கு வேலை கிடைக்கு, நான் கிளம்புறேன். அதே வந்து ஜெயராஜ் உங்களுக்கு என்னாச்சு? விடு ஜெயராஜ், என்ன பண்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் விழுந்துடுவீங்க? விடுங்க ஜெயராஜ், என்னாச்சு உங்களுக்கு? விடுங்க. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. என்ன பண்ணுவீங்க ஜெயராஜ்? ஒண்ணு இல்ல. மறந்து போய் என் மனமே. சாரி சாரி திம்மலை சாரி. என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? சரி நீங்க இந்த போ. நீ எந்திரிச்சு போ. போ போன்னு சொன்ன. ஐயோ நான் இல்லையா? நீங்க அது போதே மணி. கொஞ்ச நேரம் என்ன தனியா விட. போ. இருந்த போதும் அவள் எனதில்லை, மறந்து போய் என் மனமே. போங்கிறது போடு. என இருந்த போதும் அவள் எனதில்லை, மறந்து போய் என் மனமே. போடு சொன்ன. வெண்மதி வெண்மதி என்ன நீ வரத்தமே கத்த சொல்ல வரந்தான் உன்னுடைய இஷ்டம் ஏறார் வேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம். எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ இவன்கிட்ட நான் கூப்பிட்டேன். எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லையே. ஒண்ணு இல்ல. சாரி 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 தென்மொழி. சாரி சாரி சாரி. தப்பு செய்தவருக்கு இதுக்கு நான் தண்டனை கொடுத்தேன். சாரி சாரி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதனால என்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. என்ன மன்னிச்சிரு தென்மொழி. என்ன மன்னிச்சிரு. எனக்கு எனக்கு
கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். என் நல்ல மனசு போல எல்லா மக்களும் நீடோடி செல்வ செழிப்போட பர்சு நிறைய பணத்தோட பொம்பளைங்க கழுத்து நிறைய நகையோட இந்த மண்ணுல உலா வரணும். அதுதான் சாமி என் வேண்டுதலே. அதை நிறைவேற்றி கொடுக்குமாடி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். என்னடா பிசினஸ் அமோகமா வருமா இப்படி? குறைஞ்சது 4 செயினாவது அக்கணும், புரியுதா? ஒரு செயின் மிஸ் ஆனாலும் உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன். ஏண்டா நாமளும் பல வருஷமா திருட்டு தொழில கையில வச்சிருக்கோம், ஒரு பையன் நம்மள கண்டுபிடிக்கல. என் முகர வாக்கு அப்படிடா, என் முகர வாக்கு அப்படி. இப்போ இல்ல, எப்பவுமே எவனையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. டேய், ஒரு கூட செயின் போட்டு வருதே, தூக்கு தூக்கு தூக்கு. ஏமா கோயிலுக்கு போயிட்டு வரேன். இரு, அம்மா உன்னை கூட்டு போறேன். ஏ தமிழே, வா கோயிலுக்கு போலாம். பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வரேன் பாட்டி. சரிம்மா, பாத்து போ. அம்மா கூட போயிட்டு அம்மா கூட பத்திரமா வரணும். சரிங்கம்மா. அவளை கூப்பிட்டா நீ எதுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க? நானும் கோயிலுக்கு வரேன். ஏ தமிழே, என்ன எல்லாரும் எங்க கிளம்பியாச்சு? உங்க அம்மாவா கோயிலுக்கு போறேன்னா அத துணைக்கு போலான்ட்டு போறேன். சரி, எனக்கு சோத்த வச்சு கொடுத்துட்டு போ. சரிங்க. நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்ப கூட அம்மா சோறு கொடுத்துட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அத்தி எட்டு செம்பொலி, உனக்கு சேர்த்து அம்மாவா பாடு பொண்ணு பாடுதா பாத்துக்க. போடட்டு. என்னம்மா என் பிள்ளை எனக்கு திட்டலாம் ஆரம்பிச்சுட்டு? என் பிள்ளை திட்டத்துக்கு பெரிய பிள்ளையா என்ன? அது எனக்கு அவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்குது. பொம்பளை பிள்ளை இல்லையா, அது போட்டா வளர்ந்து நிக்கும். இருந்தாலும் மதனுக்கு இவ்வளவு பெரிய பிள்ளை இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. தங்கமே, அம்மா கையால சாப்பிட்டு பழகிட்டேன். அம்மா கையால சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதுக்குத்தான். அதுல முடியல, நான் அம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், நேரம் ஆகுதுல்ல. ஐயோ, எனக்கு பயமா இருக்குமா. ஏமா உன் மோளை கூட்டிட்டு கிளம்பு. அப்பா என்ன தங்க பிள்ளை, நீங்களும் வாங்கல. எட்டு மதன கோயிலுக்கு கூப்பிடுதா? மதன் தான் கோயிலுக்கு வர மாட்டாவல, அது அவளுக்கு நம்பிக்கை கிடையாது. என்ன சொல்றான்னு பாப்போம். அப்பப்பா நான் ஒத்தையில தானப்பா போறேன், நீங்களும் வாங்கப்பா. எப்ப என் சேலை எப்படிப்பா இருக்குது? தங்க பிள்ளை அழகு போல இருக்கிய. அதான் சொன்னேன், மதனுக்கு இவ்வளவு பெரிய பிள்ளையானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உங்க அம்மா பத்த சீவ புத்திரன் எங்க? அதானே, அந்த பிள்ளை கண்ணுல காண விட மாட்டாவல. அவன் எங்கேயாவது கோயில நிப்பான்பா. அப்பாப்பா அப்பா, என்ன தங்க பிள்ளை, நீங்களும் கோயிலுக்கு வாங்கப்பா. அதான் புள்ள கூப்பிடுதால, போயிட்டு வாயேன். அது வந்து புள்ள துணைக்கு கூப்பிடுதா என்ன? அவளுக்கு கல்யாணம் முடிய வரைக்கும் நீ கூட்டு போக முடியும், அதுக்கப்புறம் என்னங்க அதான் கூப்பிடுதல்ல. அப்பா சரி வரேன். அப்பா கோயிலுக்கு வராங்களே. அம்மா, இத்தனை வருஷம் கோயிலுக்கு வராத ஆளு மகா கூப்பிட்டன்னு வந்துருச்சு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இந்தா உங்க அம்மா தீ கொளுத்தி போட்டா பாருங்க மீனம்மா. பொண்டாட்டி பேச்சுக்கு வேல்யூ இல்ல, மொவா சொன்னோன்னா போறாவ பாத்துக்கட்டி. இவா ஒருத்தி இப்ப மாதிரி வந்தவளே, அது போதும். இப்படி நினைக்கத மட்டும் தப்பு. நீ இல்லாம உன் மவ வந்தா நீ எத்தனை நாள் கூப்பிட்டுருப்ப, என்னைக்காவது வந்தாவளாங்க? சுண்டைக்கு அங்க வாய. நீங்க என்ன அடிப்பிய? இல்ல தங்க பிள்ளை, உன்ன போய் அடிக்க முடியுமா? அண்ணன் உன்னை கொஞ்சத்துக்கு தான் கூப்பிட்டேன்னு வாமா. அம்மா, உங்க ரெண்டு சண்டை மட்டும் தீர்க்கவே முடியாது. குடிச்சதா ஏங்க இப்பதான் செல்ல பிள்ளை நீங்க, அதுக்கப்புறம் அவளை குட்டிச்சதான் சொல்றீங்க. எனக்கு ரெண்டுமே ஆவாதானே. என் செல்லுமே, என் தங்கச்சி, என் ரத்தத்தின் ரத்தமே, எங்க பாமா. சரி வாங்க கோயிலுக்கு போலாம். சரி, கோயிலுக்கு போயிட்டு அப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம். அம்மா, பொண்டாட்டி பிள்ளை கூட்டிட்டு போயா, நானும் வரவேன். நீ இல்லாமலாட்டி அதெல்லாம் அவ வேண்டாம். அவங்க எதுக்கு? ஆமா, அவளா வேண்டாம். அவங்க எதுக்கு? இல்ல அவள அங்க எதுக்கு? ஆமா, அவள தேவையில்ல. நாம நம்ம குடும்பமா போவோம். செம்பவல்லி, நாம நம்ம குடும்பமா போவோம். அம்மா, இவங்க ரெண்டு சண்டை மட்டும் தீர்க்கவே முடியாது. என்ன சொன்னிய? நாங்க எங்க ஃபேமிலியா போறோம். என்ன சொன்னிய? தங்கச்சி அப்ப சொல்ல கூடாதுமா. அப்படிதான் நான் சொல்லுவேன். அடி, என்னால தாங்கிக்க முடியலையே. நடிக்காதீங்க என்ன?
சரி வா தொல்லை இருக்க போலாம். எம்மா எம்மா போங்கப்பா. ஏய் பிள்ளைலாம் பார்த்து கூட்டு போயிட்டு வா. இந்த நிக்க பாருங்கம்மா, ஊரே வித்துட்டு வந்துரும். அவளை பத்தி கவனம் இல்ல, வாலி பிள்ளை கூட்டு போற, பார்த்து கூட்டு போயிட்டு வா. சரிங்கம்மா. சரி செம்பாலி வா போலாம். எங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்குங்க. இது என்னங்க ட்ரெஸ்? ஆக்சுவலா டூட்டிக்கு போகணும், நான் சாப்பிட தான் வந்தேன். அப்படியா? வீட்டுல வந்து சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சரி கோயிலுக்கு கூப்பிடுதா அதான். ஆமா அப்பா இப்படியே வரட்டும், அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்க. பத்தியம் பொண்ணு என்ன சொல்றானே? எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா தானே ஹீரோ, உன் பொண்ணுக்கும் நீதான் ஹீரோ. சரிடா பார்த்து பிள்ளைலாம் கூட்டு போ, நானும் கோட்டுக்கு போண்டிருக்கேன். அம்மா இன்னும் நேரம் அவளங்க தமிழ் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்பமே வச்சு எழுப்பிட்டு இருக்கேன், ஆளை காணும். அவ மீனா குட்டி வயலுக்கு போயிட்டா. தமிழ் தானே, தினேஷ் கூட்டு போவான், நீங்க போங்க. சரிங்கம்மா. என்னடா இப்பெல்லாம் மனுஷங்களுக்கு பக்தி குறைஞ்சிட்டா என்ன? ஏன் அப்படி கேக்குற? ஒரு பையன் ஊழியில் கோயில் குளத்துக்கு வர மாட்டேங்குது. எல்லாம் நெட்ல மூழ்கி போய் கிடக்காவ. ஓ அப்போ எல்லாமே இப்ப ஆன்லைன் தானே சொல்லு. டேய் ஒரு குடும்பம் வர மாதிரி இருக்குடா. டேய் நல்ல தேரும் உங்களுக்கு. டேய் வார் நல்ல மாதிரி நிக்கணும். திருட்டு பயலே சரி கேளடா. நம்ம வாழ்க்கை வரலாற்றுல முத ஒரு குட்டி தாத்தா நம்ம கண்டுபிடிச்சிருக்கா. திருட்டு பையனே உசாரடா. உசாரையா உசாரே உசாரையா உசாரே. இங்க பாருடா. இங்க நிக்கியா? ஆஹா என்ன ஒரு அழகான சிரிப்பு. திருட்டு பயலே சரி கேளடா. இப்படி என் மனச கொள்ளையடிச்ச கொள்ளையன் நீதான்டா. ஐயோ ஐயோ எனக்கு வெக்கமா வருதே. நீ அப்படி பார்க்காதடா. ஐயோ எனக்கு வெக்கமா வருதே. அப்படி என்ன பார்த்துட்டு இருங்க. ஒருத்தி வயிறு எரிஞ்சு அப்படி கோபப்படணும், அது வரைக்கும் என்ன பார்க்கணும். சரியா? சரிங்க. ஏதாவது தேருமா என்ன? டேய் குடும்பமே வருதுடா. ஏதோ திருட்டு பையலேன்னு பாட்டு பிடிச்ச மாதிரி. என் மனச கொள்ளையடிச்ச கொள்ளையல்ல, அதான் அப்படி படிச்சேன். அது என்ன அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆனா உலகத்துல முறையா என்கிட்ட இப்படி பேச மொத்த ஆளு நீ மட்டும்தான். ஸ்பாட்ல என்ன அவுட்டு. யுவர் ஃப்ரெண்ட். நான் ஃப்ரெண்ட் தான் இல்ல. ஐயோ எனக்கு வெக்கமா வருது. நான் என்னத்த சொல்ல? நான் ஒண்ணு சொல்றேன், என் வரலாற்றுல ஒன்ன மாதிரி ஒரு பார்த்ததே இல்ல. ஐ லைக் யூ. அதுதான் அத இப்போ ஒருத்தி வருவா, அத சத்தமா சொல்லணும். சரியா? அப்படி கொஞ்சம் தூக்கிக்கிட்டுமா, கழுத்து வலிக்கு பேசுறதுக்கு சங்கடமா இருக்கு. அப்படிலாம் வேண்டாம். சரி ஏத்தால 16 வயசு சுட்டு நிக்குதா யாரு? கொலை பண்ணிடுறேன் பாத்துக்க. அது வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு அம்மாவோட பொண்ணு. புரியலையா? என்ன நிக்கல பொண்ணு, இவ அம்மாவும் என் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட். அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டோட அம்மா. நான் ரொம்ப சின்ன வயசு பொண்ணுல. இது சின்ன வயசு பொண்ணு. இந்த உலகத்துல முதல் முறையா நான் பார்த்த வினோதமான மனுஷிடா. எம்மா இங்க வாங்க. அவ சும்மா அவ அம்மியை கூப்பிடுறா, என்ன இல்ல, நான் அவ வயசுதான். ஆனா அம்மான்னு கூப்பிட்டு வந்தது. இங்க வாங்க. ஐயா இவரா? ஐயோ நான் சைட் அடிச்சது இவரோட பொண்ணா? என்கவுண்டர்டா மதனே. டேய் கண்டுக்காம நில்லுடா, நமக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை நினைக்க. மீனா இது அந்த குடும்பம் தானா? ஐயோ நம்ம திருட்டு பையன் கண்டுபிடிச்சு வர முடிக்கிற முடி சரியில்லையே. கேஸ் நிப்பா அத்தி பார்த்த இடத்துல போட்டுவானே. அத்தி இவன் போடுறத நானே கண்ணால பாத்துருப்பேன். இவருக்கும் இல்லாம போடுவானே. அத்தி இது கோயில் கரப்பா நிக்காதீங்க. யாருக்கா இது? அது பெருசா சொல்றதுக்கு ஒத்தர இல்ல, என் அண்ணனா. அண்ணனா? செம்பகவலி இவ யாருன்னு சொல்லு பாப்போம். அத்தி குளி தண்ணி புதைச்சிருவா உங்களுக்கு. மாரியா யாருடி? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அத அன்னைக்கு சொன்னேனே,
ஒன் சைடு. அம்மா எட்டி இங்க வாட்டி, உனக்கு பொறாம. இங்க வாட்டி. என்ன ஒன் சைடு? அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா அவ விளையாட்டு பிள்ளை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்பா ஒண்ணு இல்ல, நீ நம்ம கோயிலுக்குள்ள போலாம் வாங்க. எட்டி அந்த ஒன் சைடு. நீ குடி தோண்டி புதைக்காம விட மாட்டா பொழுக்க, வாய் வச்சுக்கிட்டு சும்மா ஈரமாட்டி. உனக்கு பொறாம. ஐயோ அம்மா சும்மா இருங்கம்மா. எல்லாருக்கும் பொறாம. என்ன இவ்வளவு அழகா ஒத்த ஒன் சைட லவ் பண்றது இவங்களுக்குலாம் பொறாம. இவனுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நல்லா தெரியும். ஆத்தி போட்டு தள்ளிடுவாரோ. அப்படியே எஸ்கேப் ஆவுடா. டேய் நம்ம எஸ்கேப் ஆனவருக்கு சந்தேகம் வந்துரும்டா. எப்படி தெரியும் உனக்கு? அதுவா? ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்? எடி செம்பகோலி நீ சொல்லிட்டி. அம்மா வாங்க நம்ம உள்ள போலாம். ஐயோ அம்மாவா கூட சிரிக்கா. பாட்டி எப்படி? நல்லதா இருக்காரு, வா. உனக்கு பொறாமையா இருக்கா? ஆ, ரொம்ப பொறாமையா இருக்கு, வா. தமிழ் குட்டி மீனை கூட்டிட்டு சொல்லணும். நான் சொல்லுதேம்மா வாங்க. இந்த மொழி ஒண்ணு சரியில்லையா? எந்த ஏரியா? ஐடி ஃபீல்டு. எந்த ஏரியான்னு கேட்ட? குஜராத். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பலாம் கேட்க கூடாது. அவிய ஏ ஒன் சைடு. உன்னை கொன்னே போட்டுற பாட்டி. ஏங்க வாங்குங்க உள்ள கோயிலுக்குள்ள போலாம். ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு ஒண்ணுமே வாட மாட்டேங்குது. எப்பா இது அழகாவே பறக்கப்படாதீங்க. சரி மீனா வா. மீனா? அம்மா நான் இல்ல கொஞ்சம் விளக்கு போடணும், போட்டுட்டு வரேன். நீங்க போயிட்டு இருங்கம்மா. சரி சீக்கிரம் போட்டுட்டு வானே. சரிங்கம்மா. அம்மா சொல்லக்கூடாது, அக்கா சொல்லி. சரி சரிங்கக்கா, நீங்க போங்கக்கா. மீனா பொண்ணு மீனா. டேய் தேரம்புலுக்குடா. டேய் ஃபயர் நெக்லஸ் போட்டுருக்காடா. சரி பாத்து வா. டேய் ஃபயர் நெக்லஸ்னா டேய் பெரிய இடம்டா. டேய் ஆமாடா, ஆனா வந்தவங்க யாரும் அவ்வளவு பெரிய இடம் மாதிரி தெரியல. ஃபயர் நெக்லஸ் போட்டிருக்கு. அதான் அப்பா என்கவுண்டர் ஆச்சே மதனே நிறைய வாங்கியிருப்பாரு, அதான் செஞ்சு போட்டிருப்பாரு என்னமோ. டேய் அவர் ஒத்தருவா கை நீட்டி வாங்க மாட்டாருடா. அதானே, அப்ப எப்படிடா வயிறு நெக்லஸே? எப்படின்னு தெரியலடா. டேய் ஒன்னு அடிச்சா போதும்டா, பல வருஷம் இருந்து திங்கலாம்டா. சரி சரி இரு நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. சரி உள்ள போய் விளக்கு போட்டுட்டு போவோம். ஆஹா ஆமாடா வயிறு நெக்லஸே தான். ஐயோ இரு மறக்க முக்கியம் போதுங்க. நல்ல நேரம்டா, நீ காப்பாத்திட்டடா. என்ன என்னாச்சுடி? மேல இருந்து மரக்கோப்பு உடைஞ்சு விழுந்துட்டேன். அப்படியா? சப்பா இத பார்த்தா மரக்கோப்பு மாதிரி இல்லையே. காஞ்சி விழுந்திருக்கு. அப்படியா? சரி தேங்க்ஸ். டேய் சீக்கிரம் திருவாடா. இருடா கொளுத்த முடியல. டேய் யாராவது சீக்கிரம் அத்துட்டு வாடா. இருடா அக்க முடியல. சரி சார் ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ இருங்க இருங்க, இன்னொரு கோப்பை விழுற மாதிரி இருக்குது. அப்படியா? சீக்கிரம்டா. ஐயோ டேய் நெஞ்சில சஞ்சல் என்னமோ பண்ணுதுடா. டேய் விழுந்துடாதடா. டேய் சீனா அத்துட்டு வாடா. சரிடா. அப்பா ஏனடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் எங்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி இரவாணி கண்டதும் காதலும் வழியாது கண்டாகும் வழியாது பூனையில் செல்வம் கிடையாது ஆண்களில் ராமன் கிடையாது புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது தன்னை சிலையாரின் கொண்டு சீதைக்கு இல்ல இன்பம் கத்து வைப்போமா. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? காப்பாத்திட்டு இருக்க, காப்பாத்தட்டுமா? மேல இருந்து மரக்குள்ள விழ பத்துச்சு, அதான் காப்பாத்தினேன். தேங்க்ஸ். பரவாயில்ல.
டேய், என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? செயின் எடுத்துட்டேன்டா. அட்ரா சக்கனடா, அதானே பார்த்தேன். நீயாவது விழுறதாவதே. இல்லடா, விழுந்துட்டேன். டேய், பார்க்க பெரிய இடம், அதுவும் என்கவுண்டரு. அவரு பொண்ணுகிட்ட நீ விழுந்திருக்க. டேய், போட்டு தள்ளிடுவாருடா. இல்லடா, ஏதோ விழுந்த மாதிரி ஒரு ஃபீல். நாமள அது விழுறாது. சரி வாடா, அடுத்த கோயில போய் அக்கலாம். ஆனா என்னமோ இருக்குடா அவகிட்ட. ஏனடி சோதனை தினம் வாலிப வேதனை அனிமையில் வெங்கதி வெல்லடி சங்கதி சொல்லடி வாணி. டேய், எனக்கு காதல் காய்ச்சல் வந்துரும் போல்கடா. வேண்டாம், அது நமக்கு சரிப்பட்டு வராது. ஆமா, சொன்னா கேளு. நாம யாரு நமக்கு நல்லா தெரியும். சொன்னா கேளு. நமக்கு இந்த காதல் காய்ச்சல், வாலிப காய்ச்சல் இதெல்லாம் வேண்டாம். ஆனா இந்த காய்ச்சல் நல்லா இருக்குடா, நல்லா இருக்குது. சுமக்கி கையாரிச்சுடா. டேய், நீ யாருன்னு உனக்கு தெரியல? ராஜா, ராஜாடா. நான் ரொம்ப 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 நல்ல பிள்ளை இல்ல. ராஜா ராஜா நான் ரோக்கெட் ராஜா. ராஜா ராஜா ரோக்கெட் ராஜா. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல. நல்ல பிள்ளைக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளை இல்ல. பாக்கெட் ராஜா, வந்துறியா? போயிடலாம். நமக்கு இது செட் ஆகாது. அது பெரிய இடம். நீ யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அந்த புள்ள யாருன்னு இப்போ உனக்கு தெரியும். வேண்டாம் பாக்கெட் ராஜா, வந்துரு. அப்படிங்கிற அதான் 2 வருஷத்துக்கு தேவையான அந்த புள்ள கிட்ட இருந்து அடிச்சாச்சு இல்ல. வா. ஏன் ரூட்டு தண்ணி ரூட்டு ஏன் பேட்டு அது பேட்டு. உலகத்திலே மச்சனை துணைக்கு கூட்டு வந்து சைட் அடிச்ச மொத வீரமுள்ள ஆம்பளை நீ ஒருத்தன் தான்டா. இந்த மைனர் மாப்பிள்ள கூப்பிட்டாரு, நீ என்னி தொடக்கி கூப்பிட்டுருக்க. செக்குன்னா என் மாப்பிள்ள மட்டும் செக்கு வரல. ஏய், ஒரு தங்கச்சி தண்டை அவனுக்கு கட்டி கொடுத்துருக்க. என்னமோ என் மாப்பிள்ள செய்யக்கூடாது செஞ்சமா சொல்லிக்கிட்டு இருக்க. கம்முன்னு இருடா. நீ ரொம்ப யோக்கிய சிகாமணி. உலகத்துல இப்படி ஒரு மச்சனை இப்படி ஒரு மாப்பிள்ள பார்க்கவே முடியாத. கொசு வாயில போயிட்டுடா. போவும்டா போவும். தொண்டைக்குள்ள நிஜமாவே போயிரும் பாத்துக்க. ரொம்ப கொசு போயிட்டுடா. இருடா, உனக்கு இருக்குது. டேய், அந்த பொண்ணு ஓகேவான்னு பாரு. வேண்டாம்டா, அந்த பிள்ளை ரொம்ப குள்ளமா இருக்கு. ஏய், நான் போறேன்டா. இரு இரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. அவன் சைட் அடிக்கிறதுக்கு நம்மள காவலடா. இரு, இன்னும் 10 நிமிஷம் சைட் அடிப்பாரு. அப்புறம் அவன் பாட்டு வீட்டுல வந்து மூடிக்கிட்டு தூங்குவாரு. இரு இரு. ஏய், உன் மச்சனை ரொம்ப அவமானப்படுத்துறாடா. அவர் என் தெய்வம்டா. ஆமாமா, சைட் அடிக்க கூட்டு வந்திருக்காருல, அவர் தெய்வமா தாண்டா இருப்பாரு. அந்த வளர்ந்த புள்ள வருது பாரு, ஒல்லியா இருக்குடா. சரி வேண்டாம். ஏய், அதான் ஒல்லியா இருக்காம்ல. இது பாத்துக்கலாம். அவருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு புள்ள வராமலா போயிடும். அந்த புள்ள ஓகேன்னு பாரு. கருப்பா இருக்குடா. நான் எவ்வளவு வெள்ளையா இருக்கேன், சரிப்பட்டு வராடா. அப்போ அந்த பிள்ளை சிவப்பா தானே இருக்குதே. எனக்கு என்னமோ இந்த ஃபீல்மே வரலடா. இதுல இருக்கு ஃபீல் வேற வரணுமா? என்னமோ கல்யாணம் பண்ணி குடும்பத்தை போற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சைட் அடிக்கிறதுக்கும் ஃபீல் வேணும்ல. வேணும்டா வேணும். இது பொண்ணு துறைக்கு போன போட்டு வர சொல்றேன். அவரு எங்க உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்காரோ. உண்மைய சொன்னா உன் காட்டுல கனத்த மழை போலுக்கு, அதுக்குதான் உடம்பு முழுக்க மச்ச வேணும்டா. அது என்னமா உண்மைதான்டா. டே கிஷோரே, என்ன உன் மச்சனே வரான்டா. ஆமா, டேங்க வா. கிஷோருக்கு பெரிய மச்சனா இருக்கான். எல்கேஜி படிக்கானா யூகேஜி படிக்கானா? டேய், ரொம்ப ஓட்டாதீங்க சொல்லிட்டேன். கிஷோர் மச்சனன் தானே நீ? கிஷோரே, என் மச்சனே போலீஸ் ஆபீசரு, உன் மச்சனே எல்கேஜி ஸ்டூடெண்ட். டேங்க வா. டேய், என்னடா ஒத்தர வந்துட்டு இருக்கா? என்னம்மா நீ ஒத்தர வந்துட்டு இருக்கா? நீ யாரும் கூப்பிட வரலையா? இல்ல, எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைல, அதான் நான் ஒத்தையில போய்கிட்டு இருக்கேன். இங்க வா வா. சரி இரு, மாமா கொண்டு விடுறேன். சொன்னேன் சார், நான் இந்த பையனை கொண்டு விட்டு போ. டேய், தூக்கிட்டு போனவா மச்சனே, உன்னை பொண்ணே போட்டுறேன் பாத்துக்க. இல்லடா, இதுக்கு ஒரு குடுப்பட வேணுமே. சரிடா, இந்த பையனை கொண்டு விட்டுட்டு வா போ. அக்காங்கடா? அக்கா நான் கூப்பிட வரேன்னு சொன்னாங்க, ஆனா வரல. வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்தாடா. அப்படி இருக்க மாட்டல. இன்னைக்கு லீவ் ஆச்சே. டேய், எப்போ வரேன்னு சொன்னா? அப்பமே வரேன்னு சொன்னாங்க. டேய், அது என்னன்னு போய் பாரு போ.
டேய் டேய் ராணி நான் வந்துட்டாடா வாராளா கிசோர் கட்ல மலை பல்லுக்கு உன்னை கொண்டு பத்துக்க அன்றா லக்கி நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணு தேராது அன்றா நம்பிட்டா நீ இப்படி எங்களுக்கு தெரியாது சத்தியமா தான்டா சரிடா தம்பி இப்ப வாய் மூணுங்கடா மாமா சரி வா மாமா கிட்ட வா என்னடா இதை சாப்பிட்டியா என்ன மாமா ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா வரியா இல்ல மாமா வேண்டாம் சரிடா கொடு நான் போய் வாங்கி கொடுத்து வரேன் இருக்கட்டும்டா நான் வாங்கி கொடுத்து வரேன் அவன்கிட்ட பேசிட்டா டேய் வா இங்க வா மாமா கிட்ட வா நான் எங்க மாமா கிட்ட தான் இருப்பேன் அதுவும் மாமா பெரிய மாமா போ நம்ம மாமாவா ஆமாடா அதுவும் நம்ம மாமா தான் வா மாமா கிட்ட வா வா ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியா சரிடா நீ பேசிட்டு வா நான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வரேன் அப்படியே கொடுத்துட்டு நம்ம வீட்டு கூட்டு போயிரு நான் நைட்டு கொண்டு விட்டுக்கிறேன் சரிடா மாப்பிள்ள கிசர் பண்ணி நின்னுடுங்க நான் வரேன் சரிங்க மச்சா ஒரு சைட் அடிக்கல ரொம்ப மும்மரமா நிக்காரு நீங்க கிளம்புங்க டேனியலே மாப்பிள்ளை கண்ணு கட்டமா கூட்டிட்டு வா தொலைச்சு வந்துருச்சு ஏன்டா சொல்ல மாட்டீங்க ஆனா உலகத்துல இப்படி ஒருத்தரை நான் பார்த்தது இல்லப்பா உங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது பத்திரமா கூட்டு வரையா போங்க நான் இருக்க எல்லாம் கூட்டு வரேன் போ சரி பார்த்து கூட்டு வா நாட்டு தர மாதிரி பாரு வண்டி எடுக்க விடாத சரிடா வண்டி எடுக்க விட மாட்டேன் ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணிடாம பொண்ணு தர கோவப்படுவான் சரிடா நான் பார்த்து கூட்டு வரேன் அவன் என்ன சின்ன பிள்ளையா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சரிடா பார்த்து கூட்டு வரேன் அந்த பிள்ளை அம்சமா இருக்குடா இந்த பிள்ளையா எங்கேயோ பாத்துருக்கேன்னு இது என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுடா அத்தியாலி நின்று புரட்டி எடுத்துருவா இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது டேனியல் தலத்திரிக்க ஓடுறான் நான் சைட் அடிச்சது ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் தான் அதான் தலத்திரிக்க ஓடுறான் பொண்ணாட்டிக்கு ரொம்ப பயப்படும் உங்களுக்கு உனக்கு ஒன்று தெரியுமா அவன் இன்னும் சேர்ந்தே வாழல அதுக்குள்ள இப்படி பயப்படாம பாரு உன்கிட்ட சொன்னானா சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியும் அவன் சொன்னான் அதே போட வாழாம இருப்பான் வாழவே இல்லடா ஆனா பயந்து சாவறான் அதே போட நம்புற மாதிரியா இருக்கு அவனுக்கு சந்தேகமா தான் கேளு ஓய் என் தம்பி வந்தானா இப்பதான் விக்கிற வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான் சாயங்காலம் கூட்டு வரேன் சரி என்னடாச்சு கோவத்துல இருக்கா போய் சமாதானப்படுத்துறா நம்ம பாடியில படுத்திடுவான் ராணி நான் கோவமா இருக்கேன் நீ கோவம் வந்தா போதும் இங்க வா கொன்னல சொல்லிட்டேன் இங்க வா அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டல வாடி என்ன ரொம்பதான் கோபப்பட்ட மாதிரி இருக்குது நான் வீட்டுக்கு போறேன் ஆமா அப்படியே விட்டுரும் பாரு ஒழுங்கா விட்டுருங்க சொல்லிட்டேன் சரி அந்த சைடு வா நான் வர மாட்டேன் போகலன்னு வச்சுக்க என்ன விடுங்க நான் போறேன் போல உனக்கு கூட போலாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ கொடுக்காம நான் விட மாட்டேன் குடுடி நீங்க இப்பெல்லாம் கேட்காதீங்க நான் போறேன் உன்கிட்ட கேட்காம ஒழுங்கா குடி அதெல்லாம் முடியாது சரி நீ கொடுக்கண்டா நான் கொடுத்துருந்த குடி விடுவாங்க பாருங்க மரியாதை எழுப்பி கொடுக்க சொல்லிட்டேன் உனக்கு எதிக்க முடியல அது வந்து எதிக்க முடியல எதுக்கு முடியல எதிக்க முடியல மனசு இல்லையா ரெண்டும் தான் ஆசை இருக்குல்ல அப்புறம் என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல அது என் கண்ணை பார்த்து சொல்லு முடியாது ஏன் உங்க கண்ணை பார்த்து போய் சொல்லிக்கிட மாட்டேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு மனசு இல்ல வாழ்ந்தாலும் நீ கூட நான் வாழ வேணும் இல்லாம வாழ்ந்தென்ன லாபம் கிசார் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னண்ணே உட்காருங்கண்ணே சரிங்க நீங்க பேசுங்க நான் அப்புறமா வரேன் இல்ல இரு அதுக்கு என்ன வா பக்கத்துல உட்காரு ஐயோ மாமா உங்ககிட்ட ஏதோ பேச வந்திருக்காரு நான் அப்புறமா வரேன் இல்லம்மா ஒளிய மாதிரி இருக்கலாம் எதுவும் இல்ல இல்ல மாமா நீங்க பேசுங்க நான் அப்புறமா வரேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க பேசுங்க நான் அப்புறமா வரேன் போயிட மாட்டிய போக மாட்டேன் இங்கதான் நிப்பேன் சரி நீங்க பேசிட்டு வாங்க சரி போன பாரு சரி உட்காருண்ணே போயிட்டா சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே சொல்லுங்கண்ணே உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணும் என் மனசை கடந்து அரைச்சிட்டு நடக்கு உன்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லாம ஆச்சா நல்லா இருக்காது யார பத்தின நீயும் சம்பந்தப்பட்டிருக்க ஆனா அது உனக்கு தெரியாது நாம இத விளையாட்டா பண்ணணும்டா ஆனா உங்ககிட்ட இந்த உண்மை நான் எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல ஆனா சொல்லாம மறைச்சா அது தப்பா போயிடும் என்னன்னு சொல்லுங்கண்ணே அது வந்து எதுவா இருந்தாலும் பரவாயில்லண்ணே சொல்லுங்க அது வந்து நம்ம மிலிட்டரியில இருந்தோம்ல ஆமா அப்போ நானும் சேர்மனும் சரி நான் ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் பண்ண போறேன்னு ஒரு மாசம் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லிட்டு போனேன் லடாக்கா எங்க போனீங்க குற்றாலம் போயிருந்தேன்டா குற்றாலமா ஆபரேஷனா இல்லடா நான் வந்த இடத்துல ஒரு வேண்டாத வேலை பார்த்துட்டேன்டா